மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் பாடி புகழ்வோம் பரமனை பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜூலி, இந்த வாரம் யார் வராங்கன்னு தெரியுமா? எனக்கு ஐடியா இல்லை, உனக்கு? ஏற்கனவே வந்தவங்க தான். அது எப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு பாடுறோன்னா சும்மா பாடாமல் அதில் ஒரு புது கான்செப்ட், புது பெர்ஸ்பெக்டிவ் வச்சு ஆல்ரெடி வந்து கலக்கியிருக்காங்க. அவங்க தான் திருப்பி வராங்க. யார் தெரியுமா? நம்ம கோவை மறை மாவட்டம் கணபதி சேர்ந்த சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிஸ்டி சர்ச் அந்த கொயர் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போட சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டுருவோமா? கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு ஆல்ரெடி வந்து அழகழகான பாட்டு கொடுத்தீங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலையாள சாங். அது அதை தமிழில் பாடியிருந்தாங்க. மலையாளத்தில் கேட்கும்போதே ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்கும். அதோட லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்த போதும், அதே மாதிரி நம்ம ரொம்ப பாவியாக இருக்கும்போதும் சரி, நம்மளோட நிறைய குறைகள் நம்மக்கிட்ட இருந்தாலுமே நம்ம நெஞ்சோடு சேர்த்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாங் இது. ஸோ இது கேட்கும்போது ஒவ்வொரு டைமே அதில் இருக்க ஒவ்வொரு லிரிக்ஸுமே நமக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஸோ அது உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்க்கலான்னு சொல்லி நாங்கள் இந்த பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கோம். ஜூலி, கேட்கலாம்ல? கேட்கலாம். கலக்குங்க. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு ஒரு கிரீரையும்
புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ தேவ அன்பு என்ன உன்னதம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நட்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். முதல் பாட்டிலேயே பயங்கரமாக எமோஷனல் ஆக்கிட்டீங்க. அதுவும் ஜூலி எஸ்பெஷலி ஒரு போர்ஷன் இருக்குது, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்வேன்ற இடத்துல ஒவ்வொருத்தரோட முகத்தையும் பார்க்கணும். அவங்களோட பர்சனல் கதை அதில் தெரியுது. அவ்வளோ ஜீவனோட பாடினீங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பாராட்டுக்கள். அண்ட் ஆப்வியஸ்லி கீபோர்ட் சொல்லே ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ரிதமில் போயிட்டு அங்கேருந்து ஃப்ளூட்டை வச்சு விளாண்டு அப்படியே அங்கேருந்து கடம் ட்ரான்சிஷன், அதுக்கு நடுவில் சர்ச் அக்வஸ்டிக் வச்சு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. கேட்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நன்றி அந்த பாட்டுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஜூலி? ஆமாம் ஜெரோம், எனக்கும் ரொம்ப எமோஷ்னல் கனெக்டாக தான் இருந்துச்சு. ஊதாரி மைந்தன் உவமையில் மகன் திருந்தி மனமாறி வரப்ப அந்த தகப்பன் ஏற்றுக்கிட்ட மாதிரி நம்ம தெய்வமும் நம்ம போகிறப்ப நம்மளுடைய குறைகள் பாவங்கள் எல்லாம் பார்க்காம மார்போடு அணைப்பாருன்னு ரொம்ப அழகாக எமோஷ்னலாக பாடி கலக்கிட்டீங்க. சூப்பர், ரொம்ப அழகாக பாடினீங்க. அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாட்டு பாட போகிறீங்க? அடுத்து பாட போகிற பாட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சாங். அது தருபவர் நீர் அல்லவா. ஓ, என்ன ஸ்பெஷல்னு எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த சாங் வந்துட்டு என்னோடய வெட்டிங்க்கு எங்கள் யூத்தில் இருக்க மனோ அண்ணா வந்துட்டு லிரிக்ஸ் எழுதி வினித் அண்ணா வந்துட்டு கம்போஸ் பண்ண சாங்கு. அந்த சாங் வந்துட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, ஏசப்பா வந்துட்டு எங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் அவர் ஸ்பெஷலாக அவர் புகழ் இருக்குன்னு ஒரு தாளந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்கிற மாதிரியும் ஏசப்பா எங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் இதை எழுதியிருப்பாங்க. சூப்பர், நீங்கள் சொல்கிறப்ப இந்த பாட்டை கேட்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நேயர்கள் உங்களுக்கும் ஆர்வமாக இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க சேர்ந்து கேட்கலாம். மேகதூதன் உம்மை பாட தொடுத்தேன் புது பாடலை. நல்ல மேய்ப்பன் உம்மை வாழ்த்த எடுத்தேன் என் யாழினை. மேகதூதன் உம்மை பாட தொடுத்தேன் புது பாடலை. நல்ல மேய்ப்பன் உம்மை வாழ்த்த எடுத்தேன் என் யாழினை. எனது குரலும் எனது மொழியும், எனது குரலும் எனது மொழியும் எந்த நாளும் உம்மை பாடும். தருபவர் நீர் அல்லவா, தயக்கம் எனக்கில்லை. தஞ்சம் நீர் அல்லவா, தவிப்பும் எனக்கில்லை. தருபவர் நீர் அல்லவா, தயக்கம் எனக்கில்லை. தஞ்சம் நீர் அல்லவா, தவிப்பும் எனக்கில்லை. எனக்கு பாதை செய்தீரே, நான் தடுமாறும் போது என்னை தூக்கி சுமந்தீர். நானாகும் முன்னே எனக்கு பாதை செய்தீரே, நான் தடுமாறும் போது என்னை
தூக்கி சுமந்தே சின்ன பூனார் உமது கையில் அழைத்து செல்லும் உமது வழியில் இதயமேங்கும் வாழ்வு தந்தே இன்று முந்தன் கிருபை போதுமே இன்று முந்தன் கிருபை போதுமே தருபவர் நீரல்லவா தயக்கம் எனக்கில்லை தஞ்சம் நீரல்லவா தவிப்பும் எனக்கில்லை தருபவர் நீரல்லவா தயக்கம் எனக்கில்லை தஞ்சம் நீரல்லவா தவிப்பும் எனக்கில்லை நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசீர்வதிப்பேன் உன் நம்பிக்கையின் பொருட்டு உன்னை பெருக செய்வேன் நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசீர்வதிப்பேன் உன் நம்பிக்கையின் பொருட்டு உன்னை பெருக செய்வேன் உனக்காயாவும் நிறைவா செய்வேன் இரட்டிப்பான நன்மைகள் தருவேன் உள்ளம் தேடும் தேவனாகி உன்னை என்றும் சிறகில் காப்பேன் உன்னை என்றும் சிறகில் காப்பேன் அழைத்தது நான் அல்லவா அனைத்தும் நிறைவேற்றுவேன் படித்தது நான் அல்லவா நிச்சயம் நிறைவாக்குவேன் அழைத்தது நான் அல்லவா அனைத்தும் நிறைவேற்றுவேன் படித்தது நான் அல்லவா நிச்சயம் நிறைவாக்குவேன். ரொம்ப அழகாக பாடினீங்க. உண்மையிலே இந்த பாட்டில் எல்லாமே மியூசிக் ஆகட்டும், வார்த்தைகள் ஆகட்டும், நீங்கள் பாடின விதமாகட்டும் செமையாக இருந்துச்சு, கலக்கிட்டீங்க. உண்மையாலே உங்கள் வெட்டிங்க்கு பெஸ்ட்டு கிஃப்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன ஜெரோம், கரெக்ட் தானே? கரெக்ட் தான் ஜூலி. செகண்ட் இன்டர்வியூவில் அது ஒரு வெட்டிங் கிஃப்ட்டு. அதுக்கு தவிர அவர் யூஸ் பண்ண விதம் இருக்குல்ல, அதை பிளெண்ட் பண்ண விதம் பியூர் பிரில்லியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஜூலி, இன்னொரு விஷயம், நான் ஸ்கூல் படிக்கும் போது யோசிப்பேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்க அப்பா. ஸோ அப்போ இவனுக்கு எப்போ தோணாலும் அங்கே போய் எடுத்துப்பானே அப்படின்னு நினச்சது உண்டு. அந்த மாதிரி கொயரில் இருக்கிறது எவ்வளோ ஜாலி இல்லை? அவங்களே பாட்டு எழுதிக்கிறாங்க, அவங்களே சாங் கம்போஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் நம்ம டீம் பொண்ணுன்னு எவ்வளோ சந்தோஷமாக பாடியிருப்பாங்க. அதெல்லாம் இங்கே பாடும் போதே என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலி சந்தோஷோட தொத்வே அது மாதிரி தான். அது எனக்கு இப்போ தொத்திக்கிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் பாடுறது கேட்கும் போதே. வாழ்த்துக்கள். அடுத்து என்ன பாட்டு பாட போகிறீங்க? அடுத்து நாங்கள் பாட இருக்கிறது நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துன்னு ஒரு பாட்டு. வாழ்த்து. ஓகே, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? இந்த பாட்டோட ஸ்பெஷலே அது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சாதாரணமான ஒரு பாட்டு. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதில் என்ன அழகான ஒரு விஷயம்? அப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா அது என்ன மாதிரி சிம்பிள்? நம்ம ஆண்டவர் நம்மளுக்காக செஞ்ச எதையுமே மறக்காமல் அவரோட மேன்மையை போட்டுறது தான் இந்த பாட்டே. ஓகே, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாட்டை கேட்கவும் ஆர்வமாக காத்திருக்கோம். கேட்கலாம்ல ஜூலி? கேட்கலாம், வாங்க கேட்போம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டுக் காத்திடுவார். உன்னுயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் ஒருத்தரும் மறந்துட மாட்டாங்க இல்லையா ஜூலி? ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. நீங்கள் பாடின விதம் மேக்ஸ் டீச்சர் ஃபார்மில் மனப்பாடம் பண்ணுவோம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக மனசுலேயே பதிஞ்சிருச்சு. ஆனால் ஜூலி அவங்க சொன்னது ரொம்ப உண்மை. அவங்க வந்து ஒரு சிம்பிளானது தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்களே. இது ரொம்ப காமனாக எல்லா சர்ச்லையும் பாடுறது தான். ஆனால் அதை இவ்வளோ ஜாய்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமா? அதுக்குள்ளே இவ்வளோ மேட்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருந்தது. ஒன்ஸ் அகைன் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான நன்றி பாடல். நீங்களும் நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறப்பெல்லாம் இந்த பாடலை பாடுங்க. அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாட்டு பாட போகிறீங்க? அஞ்சாதே நெஞ்சே அப்படின்ற ஒரு பாட்டு பாட போகிறோம். இந்த பாட்டை எதுக்காக சூஸ் பண்ணீங்க? இந்த பாட்டு வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் மியூசிக் சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இருந்தே இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு பாட்டாயிருச்சு. ஏன்னா இதோட பேரே அஞ்சாதே நெஞ்சே. பைபிளில் வந்து எத்தனை தடவை அஞ்சாதே நெஞ்சே சொல்கிறான், அஞ்சாதே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாரு. 365 தடவை சொல்கிறாங்க. அப்போது வருஷம் ஃபுல்லாக நான் வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்க மாட்டேன். ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அடுத்த நாள் பார்த்தா சேடாகிடுவோம். அப்போது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எனர்ஜி தர மாதிரி இந்த ஒரு சாங்கு. அடிக்கடி இதை நான் நினைக்கும் போதெல்லாம் நான் ஒரு எனர்ஜெட்டிக் ஆயிடுவேன். நீங்களும் இந்த பாட்டை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு எனர்ஜெட்டிக் வரும். ரொம்ப அழகாக பாட்டை பற்றியே சொன்னீங்க. கண்டிப்பாக பாட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நேயர்களே வாங்க கேட்கலாம். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே, மாறாத தேவன் வாழ்கின்றார். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே, மாறாத தேவன் வாழ்கின்றார். உன் வாழ்க்கையை அவர் கையில் கொடு, அவர் நடத்துவார், நீ கவலை விடு. உன் வாழ்க்கையை அவர் கையில் கொடு, அவர் நடத்துவார், நீ கவலை விடு. அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே, மாறாத தேவன் வாழ்கின்றார்.
மோசேயோடு ஆண்டவர் இருந்தார், விடுதலை கிடைத்ததே. தாவீதோடு ஆண்டவர் இருந்தார், வெற்றிகள் குவிந்ததே. மரியாவோடு ஆண்டவர் இருந்தார், மீட்பு பிறந்ததே. சீடர்களோடு ஆண்டவர் இருந்தார், இறையாட்சி மலர்ந்ததே. பெருங்காற்றிலும் கடல் கொந்தளிப்பிலும் உன் வாழ்க்கை படகுக்குள் அவர் இருக்கின்றார். நீரே கதி என்று அவரை நம்பு, உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுமே. அஞ்சாதே நெஞ்சே, அஞ்சாதே நெஞ்சே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே, மாறாத தேவன் வாழ்கின்றார். உன்னை படைத்த தேவன் என்றும் உறங்குவதில்லையே. கண்ணாய் காக்கும் தேவன் உன்னை பிரிவதில்லையே. காலை மலர்ந்து மாலை உதிரும் காட்டு மலர்களே, கண்ணாய் காக்கும் தேவன் உன்னை மறந்து போவாரோ? ஒரு வார்த்தையில் உலகை உருவாக்கினார், அவராலே முடியாததெதுவும் இல்லை. துயர் வேளையில் நெஞ்சே அஞ்சாதிரு, அவர் உன்னை அரணாக சூழ்ந்திருக்கின்றார். அஞ்சாதே அஞ்சாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே, மாறாத தேவன் வாழ்கின்றார். அஞ்சாதே அஞ்சாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே, மாறாத தேவன் வாழ்கின்றார். உன் வாழ்க்கையை அவர் கையில் கொடு, அவர் நடத்துவார், நீ கவலை விடு. உன் வாழ்க்கையை அவர் கையில் கொடு, அவர் நடத்துவார், நீ கவலை விடு. அஞ்சாதே நெஞ்சே, அஞ்சாதே நெஞ்சே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மனசே மனசே மறவாதே, மாறாத தேவன் வாழ்கின்றார். வேற லெவலில் பாடி வழக்கம் போல் கலக்கிட்டீங்க. இன்னொரு டைம் பாட சொல்லி கேட்கலான்னு தோணுச்சு. ஜெரோம், உனக்கு எப்படி இருந்தது? அதே மாதிரி தான் ஒரு பாட்டு, இந்த ஷோவே முடிய போகுது, அதுக்கு இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒரு சாங் பாடினது ஒரு பாராட்டினா, அதை விட முக்கியமான விஷயம் மாதா டிவி நேர்களுக்கும் சரி நமக்கும் சரி, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதப்பா, பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, அதை விட ஒரு பெட்டர் க்ளோஷர் நமக்கு இருக்குன்னே சொல்ல முடியாது. அதுக்காகவே ஒன்ஸ் அகைன் உங்கள் டீமுக்கு அகைன் நாங்கள் பாராட்டுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு வந்து அருமையான பாடல்களை பாடி அசத்திய சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி சர்ச் யூத் டீமுக்கு நேயர்களே உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாகவும் நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இந்த வார ஷோவில் க்யூட்டாக எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த வாரம் யார் எப்படி பாட்டு கொண்டு வர போகிறா, என்ன மாதிரி எமோஷன்ஸ்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நான் ஆர்வமாக காத்துட்ருக்க போகிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான்
நற்ப ஜீவனை